திருத்துவ தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3 மரங்களுக்கு ஒப்பாவார் என்ற தலைப்பிலே ஆவியானவர் இந்த அடிமையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. செய்தி மிகவும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சத்திய மரம். இயேசு சத்திய மரமாக பிறந்தார். எப்படி பிறந்தார்? சங்கீதம் 85:11 சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இயேசு பிறந்தாரா முளைத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலுமே அவர் முளைத்து பிறந்தார். பூமியிலே முளைத்தார். எப்படி? கர்த்தர் ஆதாமை மண்ணிலே உருவாக்கினார். மண் என்பது பூமியை குறிக்கும். அப்போ மரியாள் என்ன மெட்டீரியலில் செய்யப்பட்டால்? அவள் ஆதாமுக்குள்ளாக தோன்றினாள். மரியாள் மண்ணிலே எடுக்கப்பட்டு அவள் ஆதாமுக்குள்ளாக தோன்றினபடியால், உருவானபடியால் மரியாள் மண்ணுக்கு சமமாக ஒப்பிடப்படுகிறது. அப்போ மரியாள் வயிற்றிலிருந்து, கர்ப்பத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால் அவர் பூமியிலே முளைத்த சத்திய மரமாவார். இந்த மரத்திலிருந்து பூவை போல சத்தியம் உதிர்ந்தது. சத்தியம் உதிர்ந்து நம்முடைய இருதயத்துக்கு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஸ்தோத்திரம். அதே போல பிதாவினுடைய திட்டத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்திலே மரியாளுடைய வயிற்றிலே, கர்ப்பத்திலே அவர் பிறந்தார். அந்த சத்திய மரத்திலிருந்து சத்தியம் உதிர்ந்ததல்லவா? சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, விசுவாசிகள்லாம் இப்போ எதற்காக ஒப்பனையாக சொல்லப்பட்டு உள்ளது என்றால் ஆடுகளுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு உள்ளது. அங்கே பரலோகத்திலும் செம்மறி ஆடுகளை வலது பக்கமாகவும் வெள்ளாடுகளை இடது பக்கமாகவும் நிறுத்துவார். ஆகவே அந்த வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆடுகள். ஆடுகளாகிய நீங்களும் நானும் சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியத்தை ஆடாகிய நீங்களும் நானும் மேய்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் புல்லுக்கு ஒப்பனையாக இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தையான பசும் புல்லை நாம் உணவாக நாள்தோறும் உட்கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், ட்விட்டரை பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம், யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு 3 மணி நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு 5 நிமிடம் 10 நிமிஷம். அந்தோ பரிதாபம். ஆண்டவர் வருத்தப்படுவார்.
பரிசுத்த ஆவியான நம்மளோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் துக்கப்படுவார். சத்திய மரத்தில் இருந்து சத்தியம் உதிர்ந்தது, புல்லாக புல் முளைத்தது. அந்த சத்தியம் என்ற புல்லை ஆடாகிய நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்து, இயேசு ஊழியத்தில் நல்ல மரமாக வந்தார். மத்தேயு 7:17 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்ப இயேசு நல்ல மரமா வந்தார். அப்ப நல்ல மரமா வந்த இயேசு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். சோத்திரம். அந்த நன்மை செய்கின்ற மரத்தில் இருந்து கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம், இவ்விதமாக ஆவியின் கனிகளை நல்ல மரம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஓ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு ஆவியின் கனிகளை பிரதிபலிக்க வேண்டும். நீங்களும் நானும் அவருக்கு ஒப்பனையாக இருக்க வேண்டும். அல்ல கவனிங்க, இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் என்ன என்று கேட்டால், நாம் சாட்சியாக இருந்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தினால் சத்துருக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லவினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நீங்களும் நானும் ஆவியின் கனிகளை வெளிப்படும் போது நல்ல குணங்கள் வெளிப்படும். அந்த நல்ல குணங்கள், ஆவியின் கனிகள் மற்ற அஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த கனியின் வாசனையின் மூலமாக ஈர்க்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே நல்ல மரமாக வந்தார். அடுத்து, இயேசு மரிக்கும்போது பச்சை மரமாக மரித்தார். இன்னைக்கு பச்சை மரத்தை அக்கினியிலே போட்டால் அது எரியாது. அதனால தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய ஆவி நரகத்துக்கு போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணினார். ஏன் அந்த நரகம் ஆண்டவரை எரிக்கவில்லை? அவர் பச்சை மரமாக இருந்தார். கவனியுங்கள். அவருடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளாக சென்றது. அவருடைய சரீரம் கல்லறையிலே இருந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரிக்கும்போது பச்சை மரமாக மரித்தார். வசனம் லூக்கா 23:31 பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஆகவே இந்த வசனத்தின்படி இயேசு மரிக்கும்போது பச்சை மரமாக இருந்தார். 1 பேதுரு 3:18-19 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பச்சை மரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அவருக்கு ஒப்பனையாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்நிய அக்கினி உங்களை பட்சிக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த
பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த மரம்? அல்லாஹ் கவனிங்க. சங்கீதம் 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவை மரத்தை போல் இருக்கின்றேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பியிருக்கின்றேன். ஆக இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் ஒலிவ மரம். ஒலிவ மரம். ஏசாயா 27:6 யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும், அந்த நாட்கள் இந்த நாட்களே. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஒலிவ மரம், அதாவது அநேக ஒலிவ பழங்களை கொடுக்கும். ஒரே வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒலிவ மரம், நீங்கள் எத்தனை கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் 12 கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவியின் கனிகள் 9, ஆத்துமாவின் கனி, நீதியின் கனி, உண்மையின் கனி, சரீரத்தின் கனி, ஸ்தோத்திர கனி. இது 3 சேருங்க. 9 ஒரு 3 12 அல்லவா? ஆகவே ஒலிவ மரமாகிய நீங்கள் ஒரு கனியை கொடுக்காதவாறு நீங்கள் ஒலிவ மரத்திலே 12 கனிகள் காய்த்து பூத்து அது கனியாய் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான் அல்லவா? உங்களிடத்தில் இருக்கிற ஆவியின் கனிகளை, அந்த வாசனையை தேவன் கனியின் வாசனையினால் முகர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அந்த கனியை மற்றவர்கள் ருசிக்கும் போது அவர்கள் நிச்சயமாகவே ரட்சிக்கப்படுவார்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள். தெய்வம் அப்படியே வைத்திருப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்து சத்திய மரமாய் முளைத்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவ தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். 1000 வருட அரசாட்சிக்கு 3 வகையான கிரீடங்கள் தேவை. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே அநேக மக்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், நான் ஆண்டவர் வரும்போது 1000 வருஷ அரசாட்சியில் நான் ராஜாவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் 1000 வருஷம் அரசாட்சியில் நான் ராஜாவாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறீர்கள். அது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அதை கேட்கின்ற மக்களும் சந்தோஷப்படுவார், பரிசுத்த ஆவியானவரும் சந்தோஷப்படுவார். ஆனால் 1000 வருஷ அரசாட்சிக்கு தகுதிப்படுத்தக்கூடியது 3 வகையான கிரீடங்கள். அப்போ 3 வகையான கிரீடத்தை குறித்து கேட்போம். யாக்கோப்பு 1:12 ஜீவ கிரீடம், அந்த கிரீடம் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. வசனத்தை வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நல்லா கவனிங்க. அப்ப ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு வசனத்தின்படி கர்த்தர் அனுமதியோடு பிசாசானவன் சோதிக்க தெய்வம் அனுமதி கொடுப்பார். அந்த சோதனையில் இருந்து தப்பித்துக்கொள்ள போக்கையும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுப்பார். அந்த போக்கு வருகின்ற வரை வெயிட் பண்ணணும், சோதனையை சகிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் சோதனையை வருகிறது என்றால் இடறி போகிறார்கள். சோதனை வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை விட்டு மறுதலிச்சு போகிறாங்க. ஆண்டவரை மீண்டுமாய் சிலுவையிலே அறைவதற்கு சமமாகும். ஆகவே சோதனை வரும்போதெல்லாம் அவரை இருக்க பிடிக்கும்போது அந்த சோதனையை சாதனையாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் உங்கள் பலவீனங்களிலே ஆவியானவர் உதவி செய்வார். யோபு 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் அங்கு பலவீனத்திலும் சிங்கமாய் கர்ஜிக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை வரும். சோதனை வருவது நல்லது. சோதிக்கப்பட்ட பின் தான் நீங்கள் சுத்த பொன்னாக மாற்றப்படுவீர்கள். பாருங்க, 1 பேதுரு 5:4 சொல்லப்பட்ட கிரீடங்கள் மகிமையின் கிரீடம். அடுத்த கிரீடம் மகிமையின் கிரீடம். இந்த மகிமையின் கிரீடம் ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது, நம்மளுடைய ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம், அது மகிமையின் கிரீடமாய் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பிதாவானவர் நித்திய ராஜா, இயேசு ராஜாதி ராஜா. இப்ப ஆவியானவருடைய காலம், ஆவியானவர் மகிமையின் ராஜா. அப்ப உங்கள் மத்தியிலே உண்டாகும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கும் போது அதன் மூலமாக ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும். அப்ப ஆவியானவர் மகிமைப்படும் போதுதான் உங்களுக்கு மகிமையின் கிரீடம் கிடைக்கும். நல்ல சாட்சியாக இருக்கணும். சாட்சி இருக்கும்போது மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? புகழ்ந்து பேசுவாங்க உங்களை. நீங்கள் மகிமையாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பரலோகம் சந்தோஷப்படும், இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவார், ஆவியானவர் மகிழ்ந்து பூரித்து போவார். அப்ப ஆவியானவருடைய நாம மகிமைப்படுகிறது அல்லவா? அப்ப நீங்களும் நானும் மகிமையாய் இருந்தால் மகிமையின் கிரீடத்தை நிச்சயமாகவே நம்ம ஆவிக்கு தேவன் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது என்ன, எப்படி இந்த வசனம்? இருப்பீர்கள் என்றால் என்ன? நம்பிக்கை. இருங்கள் என்றால் கட்டளை. இயேசு சொல்றார் பாருங்க, இருப்பீர்கள். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவங்க என்னுடைய ஜனம், சாட்சியா இருப்பார்கள், நம்பிக்கை கொள்ளுகிறார். ஆகவே நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க நம்பிக்கை வீண் போகாது பாருங்க. இப்படிதான் நீங்க சொல்லணும் ஜெபத்தில். ஆண்டவரே உங்க நம்பிக்கை வீண் போகாத ஆண்டவரே, நான் சாட்சியா இருப்பீர்கள் என்று என்ன சொன்னீங்களே, நான் சாட்சியாக நிற்பேன் ஆண்டவரே. இப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க பேசும்போது, அப்படியே நடக்கும்போது ஆவியானவர் பூரித்து போவார். அங்கே வலது பக்கத்தில் ஆண்டவர் மிகவும் உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். பிதா உற்று நோக்கும்போது, ஓ சோத்திரம் உங்க மேல, ஓ சோத்திரம், ஆண்டவருடைய வரங்கள் பொழிய ஆரம்பிக்கும். சோத்திரம். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கவனியுங்கள், கவனியுங்கள். எந்த மனுஷனும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளியே அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய தலையில என்ன டார்ச் லைட்டா கட்ட முடியும்? பிரகாசிக்கிறது கனியின் மூலமாக பிரகாசிக்க வேண்டும். சாட்சி தான் பிரகாசத்தை உண்டாக்கும். கிபுன்னு சொல்றாங்களா இல்லையா? நீங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாடி இந்த மனுஷன் குடிகாரனாக இருந்தான், இந்த மனுஷன் பொய்யனாக இருந்தான், இந்த மனுஷன் பண்ணாத பாவத்தெல்லாம் பண்ணினான். இப்போது இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகு பின்பு இவன் சாட்சியாக இருக்கிறான். இவனுடைய நடை, உடை,
பாவனை வித்தியாசமாக இருக்கிறது என்று மக்கள் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த சாட்சி தான் பிரகாசம். இந்த சாட்சி தான் எந்த கிரீடத்தை கொண்டுகிட்டு வரும் அப்படின்னா, மகிமையின் கிரீடத்தை உங்களுக்கு கொண்டுகிட்டு வரும். 1 சாமுவேல் 6:22, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமுனுமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். தாவீது பாருங்க, அபிஷேகம் பெற்றவன், அவன் கொஞ்சம் கூட கூச்சப்படலை. இன்றைக்கு கைதட்டி ஆராதிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தன்னிலை மறங்க, தேவனை துதிங்கள் என்றால் கைதட்டி துதிக்க மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ஏன்? வியர்வை வரும், போட்ட மேக்கப்பு களைந்து விடும். இவ்விதமாக அவர்கள் அநேகர் கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய அந்த என்னது பிரசன்ஸ் விசுவாசிகளுக்குள்ளாக குறைந்து காணப்படுகிறது. அங்கே தாவீது பாருங்க, தான் ராஜாவா ஆனது கூட அவர் மறந்து, தன்னிலை மறந்து தெருவில் நின்று சணல் நூல் தரித்து அவர் சூப்பராக டான்ஸ் ஆடுறாருங்க. ஏன்? கறவை ஆடுகளுக்கு நான் பின்பாடி சுற்றி திரிந்த என்னை, அற்பமான மனுஷனாக மதித்த என் வீட்டாருக்குள்ளாக இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் ராஜாவாக என்னை வைத்திருக்கிறார் என்ற அந்த நன்றி விசுவாசத்தோடு அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனை மகிமைப்படுத்துவதில் அப்படி துள்ளி குதிக்கின்றார். இன்னைக்கு அதுபோல ஆராதனையிலே நீங்கள் ஆடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நல்ல அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை ஆராதித்து வியர்வை என்ற குளியல் குளிக்கணும், வியர்வையில் குளிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படியான மக்கள் யார் அப்படி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேலே சித்தத்தை தேவன் வைக்கின்றார். தன்னிலை மறந்து தன்னை ரட்சித்த தெய்வத்துக்கு நன்றி பலி செலுத்தி கைத்தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தும் போது அவர்களை தேவன் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் பர்டிகுலராக அவருடைய தரிசனத்துக்கு வேர் பிரித்து அபிஷேகம் பண்ணுகின்றார். இப்படியாப்பட்ட மக்களுக்கு தேவன் மகிமையின் கிரீடத்தை தேவன் தருகிறார். அடுத்து நீதியின் கிரீடம். அது என்னங்க நீதியின் கிரீடம்? இந்த நீதியின் கிரீடம் நாம் சரீரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு உள்ளது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியா நடக்கிறவனுக்கு தான் நீதியின் கிரீடம் கிடைக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம், இன்னைக்கு அநேக மக்களை என் வாழ்க்கையிலே நான் பார்க்கின்றேன். அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநீதி பேசுகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். நல்லா கவனியுங்கள், கவனியுங்கள். நீங்கள் நீதியா பேசி நீதியாய் வாழ வேண்டும். வலது இடது பக்கம் ஒரு விசுவாசி சாயக்கூடாது. ஸ்ட்ரைட்டன் அண்ட் ஸ்ட்ரைட்டன். கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தருடைய முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அநீதி அநீதிதான், நீதி நீதிதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது என்று சொல்லுங்கள். கவனியுங்கள், கவனியுங்கள். நீதிமொழிகள் 16:12 அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும்.
கவனியுங்கள், நீங்க நீதியா பேசி நீதியா வாழ்ந்தாதான் அங்க 1000 வருஷம் அரசாட்சியில சிங்காசனம் உறுதிப்படும். அநியாயமா பேசிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு ஐ ஆம் வெரி சாரி ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க. 3 நாள் கழிச்சு ஐ ஆம் வெரி சாரி ஆண்டவரே மன்னிங்க. ஏங்க ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது ஆண்டவர் வேலை. அப்படி இருக்கக்கூடாது. நீதியாய் பேசுங்கள், நீதியாய் வாழுங்கள், நீதியாய் நடவுங்கள். அப்படி உள்ள மனுஷனுக்கு தான் 1000 வருஷம் அரசாட்சியில நீதியின் சிங்காசனம் உறுதிப்படும், நீதியின் கிரீடம் உறுதிப்பட்டு சிங்காசனம் உறுதிப்படும். ஏனென்றால் எல்லா வேலைகளுக்கும் ட்ரைனிங் இருக்கிறது. ஷீப்பருக்கு கூட ட்ரைனிங் இருக்கிறது. ட்ரைனிங் இல்லாத வேலையே கிடையாது. 1000 வருஷம் அரசாட்சியில் உங்கள் ராஜாவாக ட்ரைனிங் கொடுத்து ராஜாவாக போஸ்டிங் போட மாட்டாரு. அப்ப நீங்கள் வாழும் போதே நீதியாய் வாழும்போது தான் வாழ்க்கையே என்னது ட்ரைனிங்கா இருக்கணும், நீதியாய் பேசணும். நல்லா கவனிங்க, மான் வகையில அநேக மான்கள் இருக்கிறது, அநேக வகைகள் இருக்கிறது. கலைமான் பாருங்க, அந்த கொம்பு மிகவும் சூப்பராக அழகழகா இருக்கும், அப்படி கொடை மாதிரி இருக்கும். அதுதான் கலைமான். கலை வடிவத்தோடு இருக்கிறது கலைமான். இன்னொரு மான் இருக்குது புள்ளிமான், புள்ளி புள்ளியா இருக்கும், அதனால அது புள்ளிமான். நீதிமானுக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். கவனி, நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கின்றான். நடப்பான், நடவுங்கள் என்று சொல்ல அங்கேயும் நடக்கிறான் என்று நம்பிக்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாதுப்பா, நான் அப்படியே நீதியா நடப்பேன், நீதியா பேசுவேன். இப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் பேசணும், பிராக்டிக்கலா பேசணும், அது உண்மையை பேசணும். சங்கீதம் 11:7 கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. செம்மையா நீங்க நடக்கும்போது தான் அவருடைய முகம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே போக்கஸ் லைட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது போல செம்மையாக நடக்கும்போது அவர் வச்சகன் வாங்காமல் உங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓ ஹல்லேலூயா. நீ கருப்பாக இருந்தாலும் சரி, நீ சிகப்பாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன போல் வலது இடது பக்கம் பெரிய பள்ளத்தாக்கு முகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செம்மையாய் நடக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே உங்களை போக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய அழகிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து பூரித்து போவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக வெளிப்படுத்துதல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. அல்ல கவனிங்க, பாருங்க, எஸ்தரின் புத்தகத்தில் வஸ்தி ஆகாஷ் ராஜாவோடு குஸ்தி போட்டு விட்டாள். வஸ்தியின் கிரீடம் யாருக்கு கிடைத்தது? எஸ்தருக்கு கிடைத்தது. அதே போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய கிரீடம் யாருக்கு தான் போய் சேரும்? தகுதி உள்ளவனுக்கு போய் சேரும். அப்ப நம்மளை நாமே பரிசோதித்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு 1:12 ஜீவ கிரீடம் ஆத்துமாவுக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:4 மகிமையின் கிரீடத்திற்கு கிடைக்கும். 2 தீமோத்தேயு 4:7 நீதியின் கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 கிரீடம் தான் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு. இந்த 3 வகையான கிரீடங்கள் பூமியிலேயே பெற்றுக்கொள்ளும் போது செலக்ஷன். 1000 வருஷம் அரசாட்சியில் நீங்க ராஜா, அதை உங்களுக்கு தருவார் சாரோனின் ரோஜா. இத்துடன் முடிக்கின்றேன்.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூர் தாலுக்காவிலே நொச்சியம் என்ற இடத்துல கண்மலை ஆராதனை மையம் என்ற ஒரு ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகின்றேன். அத்தோடு கண்மலை எக்கால கீதங்கள் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அந்த சேனலிலே அடியனுக்கு கர்த்தர் சொந்த பாடல்களை நிறைய தந்திருக்கிறார். அதில் சில பாடல்களை பாடியிருக்கின்றேன். அதையும் கேட்டு மகிழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.